பிரைஸ் தி லார்ட். சீஷர்கள் இயேசு கிறிஸ்துட்ட கேட்காங்க, 2 கேள்வி கேட்காங்க. உன்னுடைய வருகைக்கு அடையாளம் என்ன? செகண்ட், உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்னன்னு கேட்காங்க. அதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இது செகண்ட் பார்ட். இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறோம். மத்தேயு 24:42, உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். விழித்திருங்கள்னா அர்த்தம் என்ன? அலர்ட்டாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும், எப்பவும் கவனமாக இருக்கணும், எப்பவும் ரெடியாக இருக்கணும். இதுதான் விழித்திருங்கள்ங்க அடையாளம். வெளிப்படுத்துதல் சொல்லப்பட்டு திருடனை போல் வருகிறேன். திருடன் அல்ல, திருடனை போல சொல்லாமல் கொள்ளியாமல் வருவார். மத்தேயு 24:44, திருடன் நாம் நினைக்காத நேரத்தில் வருவான், அப்படி தானே? அதுபோல் 24:43 ஏசப்பா சொல்லார், அதுபோல் ஏசப்பா நம்ம நினையாத நேரத்தில் வருவாராம், திடீர்னு வருவார். அதான் திருடனை போல் வருகிறேன்காரு. ஏசப்பா வர்றது தேவதூதர்களுக்கும் தெரியாது, இயேசு கிறிஸ்துக்கும் தெரியாது. பிதாவே அவரை அனுப்புவார். அவர் ஏசப்பா தெரிஞ்சுட்டா என்ன செய்வார்? நமக்காக இன்னும் பரிந்து பேசிகிட்டு இருப்பார். 2000 வருஷத்துக்கு மேலே பரிந்து பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கு பிறகு இன்னும் அவர் டைம் கேட்பார். அதனால் ஏசப்பாவுக்கு தெரியாமல் பிதா மறைச்சி வச்சுருக்காரு டைமை. 24:36 சொல்லுது, தேவதூதர்களுக்கும் தெரியாதான், இயேசு கிறிஸ்துவும் தெரியாதான். மார்க் 13:32 அதே வசனங்கள் சொல்லப்பட்டுள்ளது. 24:30, முதலில் இயேசு கிறிஸ்துவின் அடையாளம் மட்டும் வானத்தில் தெரியும். இயேசு கிறிஸ்து ஃபஸ்ட்டில் தெரிய மாட்டார். இயேசு கிறிஸ்துவின் அடையாளங்கள் தெரியும் வானத்தில். அந்த செகண்ட்லேயே இயேசு தனது சர்வ வல்லமையோடு மேகத்தின் மேல் வருவார். பூமிக்கு வரமாட்டார், மத்திய ஆகாயத்தில் வருவார். அப்போ பூமியில் உள்ள எல்லா ஜனங்களும் ஏசப்பாவை பார்த்து புலம்புவாங்களாம். ஏன்னா அவங்க கீழ்ப்படியில்லை, ஏசப்பா அதை பரியாசம் பண்ணாங்க. இயேசு கிறிஸ்து வருவார்னுட்டு எச்சரிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் செவி கொடுத்து யாருமே கேட்கல, அதை அலட்சியம் பண்ணுறாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து வாராரு, அவரை தெரிஞ்சு போச்சு. அதனால் அவங்க அழுது புலம்புவாங்க. மத்தேயு 24:31, எக்கால சத்தத்தோடு கோடான கோடி தூதர்கள் வருவார்கள். எக்கால சத்தம் ரொம்ப சவுண்டாக கேட்குமா, எல்லாருக்கும் கேட்கும். பாவிகள் நல்லவங்க எல்லாருக்கும் கேட்கும். சில சொல்லுவாங்க கைவிடப்பட்டவர்களுக்கு மட்டும் கேட்காது, எடுத்துக்கொள்ளவர்கள் மட்டும்தான் கேட்கும் அப்படி சொல்லுவாங்க. அது தவறு, எல்லாருக்கும் கேட்கும். எக்ஸாம்பிள் பாருங்கள், மத்தேயு 25 10 கன்னிகைகளும் தூங்குவாங்க. எக்கால சத்தம், இயேசுவின் சத்தம், இயேசு கிறிஸ்து வருகிறாருன்னு சத்தத்தை கேட்ட உடனே 10 பேர் எழும்புவாங்க. அப்போ 10 பேருக்கு கேட்டிருக்கு. ஆனால் எடுத்துக்கொள்ளப்பட்டவர் 5 பேர் கைவிடப்பட்டவர்கள். என்ன செய்வாங்களாம்? உலகம் முழுவதும் உள்ள கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்ப்பார்கள் தேவதூதர்கள். கைவிடப்பட்டவர்களுக்கு கண்களுக்கு அது மறைவாக இருக்கும். மற்றவங்க எடுத்துக்கொள்ளப்படுறது இந்த கைவிடப்பட்டவர்களுக்கு தெரியாது. 24:37 சொல்லுது, நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அதே போல் நடக்குமா. 100 வருஷமாக எச்சரிச்சிட்டு இருந்தார், சுவிசேஷன் சொல்லிட்டு இருந்தார். நியாயத்தீர்ப்பு வருது, மனம் திரும்புங்க, யாருமே கேட்கல. மத்தேயு 24:39, ஜலப்பிரயாணம் வந்து அனைவரும் வாடிக்கொள்ளும் மட்டும் உணராதிருந்தாங்களாம். அப்படியே மனுஷன் வருங்காலத்தில் உணராதிருப்பார்கள். பேர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், பாதி பேர் கைவிடப்படுவார்கள். மத்தேயு 24:37 41 பார்த்தா பாதி பேர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், பாதி பேர் கைவிடப்படுவார்கள். இப்போ 100 பேர் ஆயத்தம் வந்தால் 100 பேரும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இது ஒரு சிலருக்கு ஆயத்தம் இல்லைன்னா அவங்க கைவிடப்படுவாங்க. அதான் அர்த்தம். இப்போ ஆயத்தமாக இருங்கள் என்றால் என்ன? மத்தேயு 25:13, விழித்திருங்கள் என்றால் எச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்கு நீ ஒரே இடத்துல இருந்து ஜெபம் பண்ணிவிட்டு ஒரே இடத்துல இருந்து யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். ட்ராவல் பண்ணும்போது இயேசுவின் நினைவோடு இருக்கலாம், வேலை செய்யும்போது நினைவோடு இருக்கலாம். இப்படி பல வழிகள் இருக்குது நமக்கு. ஒரே வார்த்தையில் சொல்ல போனோம்னா இயேசு வருகிறார் என்ற விழிப்புணர்வு இருக்கணும், தெய்வ பயம் இருக்கணும். காட் பிளஸ் யூ.